போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஜோஸ்பின் பெனடிக்ட், கோடம்பாக்கம், சென்னை. இவரின் 66ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றியாகவும் இவரின் உடல் நலத்திற்காகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டி. திருமதி லீமா ரோஸ் மற்றும் மரிய ஜெரால்ட் குடும்பத்தினர். திருமதி செல்வ மேரி 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திரு மனுவேல் பிள்ளை ஆல்ஃபிரட், திருமதி புனிதம் ஆல்ஃபிரட், ஊர்காவல்துறை, யாழ்ப்பாணம். இன்று இவர்களின் 65ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றியாகவும் இவர்களுக்கும் இவர்களின் பிள்ளைகளின் குடும்பத்திற்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நமது திரு அவை புனித ஜான் யூட்ஸ் என்ற அருட்பணியாளரை நினைத்து பார்த்து அவரிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு புனிதர். தன்னுடைய வாழ்க்கையில் இறை அழைத்தலை உணர்ந்து அவர் பிரெஞ்சு ஆரிட்டரி என்ற ஒரு சபையிலே அவர் சேருகிறார். அவர் தன்னுடைய 24வது வயதில் குரு பட்டம் பெற்று மிக சிறந்த மறையுரையாளராக ஒப்புரவு அருளடையாளத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அருட்பணியாளராக பணியாற்றி வந்தார். 20 ஆண்டுகள் தொடர்ந்து ஒவ்வொரு பங்காக சென்று அங்கே தங்கி 6 நாட்கள் 6 மாதங்கள் என்று தியானங்கள் கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து செய்த மாபெரும் பணி. இந்த ஆன்மீக பணிகளுக்கு இடையிலும் பிறரன்பு பணிகளிலும் அவர் தொய்வடைந்தவில்லை. இந்த காலகட்டத்தில் கொரோனா வந்தது போல அந்த காலத்தில் பிளேக் என்ற கொடிய நோய் பரவி எண்ணற்ற மக்கள் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து மீட்டெடுப்பதில் அதிக அக்கறை காட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் இயேசுமரி என்ற ஒரு துறவற சபையை ஆரம்பித்து நிறைய அருட்பணியாளர்களையும் குரு மாணவர்களையும் உருவாக்குகின்ற பொறுப்பையும் திறம்பட செய்து வந்திருக்கிறார். குறிப்பாக விவிலியத்திற்கு முரண்பாடாக இருக்கின்ற தப்பறை கொள்கைகள், போலி சிந்தனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து எது சரியான விவிலிய படிப்பினை என்பதிலே இவர் தெளிவை கொடுப்பதில் முன்னோடியாக திகழ்ந்தார். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் விலை மாதர்களாக வாழ்ந்த பெண்களினுடைய அவல நிலையை பார்த்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், மறுவாழ்வு தர வேண்டும் என்பதற்காக நல்லாயன் கன்னியர் சபை என்ற ஒரு துறவற சபையும் ஏற்படுத்தினார். நமக்கெல்லாம் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கின்ற இயேசுவினுடைய திரு இருதய பக்தியை பரப்புவதிலே மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். முதலாக மரியாவினுடைய மாசற்ற பக்தியை துவக்கி வைத்து அதை பரப்பியவரும் இந்த புனித ஜான் யூட்ஸ். இப்படிப்பட்ட தன்னுடைய பணிகளின் வழியாக திருச்சபையிலும் அவரை சுற்றி வாழ்ந்த மக்களுக்கும் நல்லதொரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். இறையன்பும் பிறரன்பும் அவரது வாழ்க்கையில் முழுமையாக வெளிப்பட்டன. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புனிதரினுடைய நினைவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் மிகவும் முக்கியமானவை. வாழ்கின்ற போது சுயநலத்தோடு வாழாமல் தன்னிடம் இருக்கின்ற நேரத்தை, திறமைகளை மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும். நாம் பெற்ற இறை அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பகிர்வதில் நிறைவு இருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லிச் சென்றவர், வாழ்ந்து காட்டியவர் புனித ஜான் யூட்ஸ். இந்த நாளில் வருகின்ற நற்செய்தி வாசகம்
ஆண்டவர் இயேசு நமக்கு முன்வைக்கின்ற ஒரு பெரிய சவாலை எடுத்து கூறுகிறது. ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது, ஒன்றும் இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். பகிரின் வழியாக இறையன்பையும் பிறரன்பையும் வாழ்ந்திட, பிறரையும் வாழத் தூண்டிட நாம் என்ன முயற்சியெல்லாம் செய்ய போகின்றோம்? ஆண்டவருக்கு எதிராக செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம். நமது குடும்பத்திலே செய்த ஒவ்வொரு பாவத்தையும் தவறுகளையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் அளவிட முடியாத செல்வங்களை எடுத்துரைக்க அருட்பணியாளரான புனித ஜான் யூட்ஸை அரிய முறையில் தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் அறிவுரையாலும் நாங்கள் உம்மை பற்றிய அறிவில் வளர்ச்சி பெற்று நற்செய்தியின் ஒளிக்கு ஏற்ப உண்மையுடன் வாழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாக இருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 திருவசனங்கள் 15 முதல் 24 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோருக்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்துகொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும்
இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடி இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீ உன்னை ஈன்ற பாதையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் ஐந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 16 முதல் 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, மிக பெரிய செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு துணிக்கடைக்கு சென்று அந்த துணிக்கடையில் துணியை விற்று கொண்டிருந்தவரிடம், என் வீட்டில் நிறைய பேர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், என் பிறந்த நாளில் அவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும், விலை குறைவான சேலை,
வேஷ்டி சட்டை இருந்தால் காட்டுங்கள் என்று சொல்லி மிக குறைந்த விலையில் துணிகளை வாங்கினார். அதே கடைக்கு சற்று நேரம் கழித்து அந்த செல்வந்தரின் வீட்டிலே பணியாற்றுகின்ற நபர்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னது, எங்கள் முதலாளி பெரிய மனிதர், அவருக்கு பிறந்த நாள் வருகிறது, மிகவும் விலை உயர்ந்த ஒரு துணி ஒன்று எடுக்க வேண்டும், விலை உயர்ந்த துணியை காட்டுங்கள் என்று சொல்லி நிறைய பணம் கொடுத்து விலை உயர்ந்த துணியை வாங்கி கொண்டு சென்றார்கள். அந்த 2 பேரிடம் இருந்த மனநிலையை சற்று நினைத்து பாருங்கள். அந்த செல்வந்தரிடம் இருந்த மனநிலை கொஞ்சமாக கொடுத்தால் போதும். ஆனால் அங்கு பணியாற்றிய நபர்களிடம் இருந்த ஒரு மனநிலை, எங்கள் முதலாளிக்கு கொடுக்கின்ற போது நிறைய கொடுக்க வேண்டும், விலை உயர்ந்தது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை. மனிதர்களாகிய நம்முடைய மனதிலே இருக்கின்ற மனநிலையும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. சமூகத்தில் உயர்ந்தவர்கள், நிறைய சொத்துக்களை வைத்திருப்பவர்களை உயரிய நிலையில் வைத்து பார்க்கிறோம். ஏழைகளை சற்று தரம் தாழ்ந்தவர்களாக பார்க்கின்ற ஒரு மனநிலையும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பார்வையில் எல்லோரும் சரிசமமானவர்கள். இந்த ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுளுக்கு ஏழைகளையும் பணக்காரர்களையும் இருவரையும் சமதளத்தில் வைத்து பார்த்துதான் தீர்ப்பிடுகிறார். சீராக் ஞானம் அதிகாரம் 25 2ஆம் வசனம், மூவகை மனிதரை நான் அருவருக்கிறேன், அவர்களின் வாழ்வை நான் பெரிதும் அறிவருக்கிறேன். அவர்கள் இருமாப்பு கொண்ட ஏழைகள், பொய் சொல்லும் செல்வர், கூடா ஒழுக்கத்தில் ஈடுபடும் அறிவற்ற முதியோர். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அனைவரையும் மதிக்கக்கூடியவர். தன்னுடைய அன்பை வழங்குவதில் பாரபட்சம் காட்டாதவர்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் பல சமயம் சுயநலத்தோடு வாழ்ந்து பாரபட்சம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே வந்த நற்செய்தியில் செல்வரை பற்றி ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்து கூறி ஒரு புதிய படிப்படியை கற்றுத்தருகிறார். அந்த செல்வரிடம் இருந்த மனநிலை, நான் மிகப்பெரிய பணக்காரன். யூதர்களை பொறுத்தளவிலே யாருக்கு சொத்து சுகம் நிறைய இருக்கிறதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஒருவர் ஏழையாக இருந்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு மனநிலையில் தன்னிடம் இருப்பதை பகிர அந்த செல்வந்தருக்கு மனம் இல்லை. அந்த செல்வந்தர் கடவுளினுடைய எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதாக நினைத்தாலும் கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 13ஆம் வசனம், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. சில சமயம் நம்மிடம் இருக்கின்ற அளவற்ற சொத்து, பணம், அவற்றின் மீது அதீத பேராசை ஏற்படுத்தி கடவுளிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்தப்படுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் என்றால் நாம் மற்றவரோடு பகிர்கின்ற நம்முடைய மனநிலையிலும் உயர வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. இயேசு ஏன் ஏழைகளை உயர்த்தி பேசுகிறார்? ஏழைகளிடம் இருக்கின்ற ஒரு மனநிலை கடவுளை சார்ந்து வருவது, ஆண்டவரை தேடிச் செல்ல வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற வேண்டுதல்கள், மனக்குறைகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும். கடவுளை சார்ந்து வாழ்கின்ற மனநிலை. ஆனால் பணம் நம்மிடம் வந்து சேருகின்ற போது இந்த பணத்தினால் எல்லாவற்றையும் அடைந்து விடலாம் என்று நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு. இந்த நாளிலே செல்வந்தர் வைத்த ஒரு கோரிக்கை, நிலை வாழ்வை பெற என்ன நன்மை செய்ய வேண்டும்? பல சமயம் தான தர்மங்கள் செய்கின்ற போது கூட சுயநலவாதிகளாக மாறி போகிறோம். தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள, சமூகத்திலே புகழை தேட, அல்லது ஆண்டவரை தேடி வந்து பாவ மன்னிப்பை பெறுவதற்காக சில சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்வது. சுயநலத்தோடு கடவுளை தேடுவதை தாண்டி நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்ற ஆண்டவரது அழைப்பை ஏற்று அவரை நாம் முழுமையாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரை பின்பற்றுகின்ற போதுதான்
அவர் கொடுத்த படிப்பினைகளின்படி வாழ்கின்ற போதுதான் நிலை வாழ்வு என்ற கொடை நமதாகும். எனவே இந்த நாளில் நாம் நம்மிடம் இருப்பவற்றை எப்படி பகிரப் போகிறோம்? ஆண்டவர் இயேசுவை முழு உள்ளத்தோடு சக்கேயு தன்னுடைய வீட்டிற்குள் வரவேற்றார். இயேசுவினுடைய பிரசன்னம் சக்கேயுவின் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. தன்னிடம் இருப்பவற்றில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், யார் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி ஏமாற்றி இருந்தால் அவர்களுக்கு 4 மடங்காக திருப்பி தருகிறேன் என்று அவர் தன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுளை முழுமையாக சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். சுயநலத்தோடு கடவுளை தேடாமல், இயேசுவே என் ஆண்டவர், வழியும் உண்மையும் வாழ்வும் அவரே என்பதை உணர்ந்து அவரிடம் சரணாகதி அடைய கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நிலை வாழ்வு என்ற கொடை நமதாகும். நாம் பிறந்து வாழ்கின்ற இந்த தமிழ்மண் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்ல ஒரு மாபெரும் ஞானம் நிறைந்த ஒரு இடம். நம்மிடம் இருப்பவற்றை பகிர்வோம். நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை பகிர கற்றுக்கொள்வோம். மற்றவர்களோடு பகிர்ந்து நல்லதொரு இறையாட்சியை கட்டி எழுப்புகின்ற போது அது கடவுளுக்கு நம்மை ஏற்புடையவர்களாக மாற்றுகின்றது. நமது குடும்பத்தில் உள்ள நோயாளிகள், முதியோர், அவர்களோடு எப்படி நேரத்தை செலவிடுகிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். பகிர்வு என்பது நம்முடைய வீட்டில் தொடங்கட்டும். அது இன்னும் நம்மை பொதுவெளிக்கு அழைத்து செல்லட்டும். அதன் வழியாக நாம் இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மிக உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனிதர் ஜான் யூட்ஸ் நினைவு கொண்டாட்டத்தில் உமது மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக இன்றும் என்றும் தீமைகள் அனைத்து நின்றும் காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உம் ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எங்களது பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த நாளினுடைய புனித ஜான் யூட்ஸ் மற்றும் இவ்வுலகிலே எமக்கு ஒன்றாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதி மனதார தெரிவிப்போம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் யூட்ஸ் அவர்களது விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்த்தருளும். அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் தொடர்ந்து நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நற்செய்தியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜோஸ்பின் பெனடிக்ட், கோடம்பாக்கம், சென்னை. இவரின் 66ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றியாகவும் இவரின் உடல் நலத்திற்காகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டி திருமதி லீமா ரோஸ் மற்றும் மரிய ஜெரால்ட் குடும்பத்தினர், திருமதி செல்வ மேரி 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி திரு மனுவேல் பிள்ளை ஆல்ஃபிரட், திருமதி புனிதம் ஆல்ஃபிரட், ஊர்காவல்துறை, யாழ்ப்பாணம். இன்று இவர்களின் 65ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றியாகவும் இவர்களுக்கும் இவர்களின் பிள்ளைகளின் குடும்பத்திற்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசிரும் வேண்டி